ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிட்டி யூனியன் பேங்க் 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 193 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 172ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இதில் 113 இருக்கு, இதில் 110 நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அப்போ 500 ப்ளஸ் இந்த சைடு ஒரு 50 வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா 550 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புக் வேல்யூ தியரி பிரகாரம். ஆனால் இது ஒரே வருஷத்தில் நடக்கும்னு சொல்லலை. கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 21 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 18 பேர் பை சொல்கிறாங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்கிறாங்க, 2 பேர் செல் சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 2024 ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்களுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக டேர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ தான் இந்த மைனஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. 66லேருந்து 35ன்னு மைனஸ் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ இது நமக்கு வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பேங்க்குக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், கூட வரணும், அது மாதிரி வரணும். சரி, இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோடது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் சிஜிஆரில் 11.7 இருக்குது, 3 இயர்ஸ் சிஜிஆரில் 12.9 இருக்கு. இப்போ 5 இயர்ஸை 3 இயர்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டான். அதனால இன்னமும் அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். அதே மாதிரி ரெவென்யூ 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 25 இருக்கு, எபிட் மார்ஜின் 26 இருக்கு, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 19 இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இபிஎஸோட லெவல் கிராஜுவலாக கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ₹1 ₹2 அந்த ரேஞ்சில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. லாஸ்ட் இயருக்கு வந்து நம்ம லாஸ்ட் இயரோட இபிஎஸோடைய க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸோட கேஷ் இபிஎஸோட க்ரோத் ரேட் 7.96 இருக்கு. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு இருக்கு. இப்போ இபிஎஸோட 5 இயர்ஸ் சிஜிஆர் 7.4ஆகவும் 3 இயர்ஸ் சிஜிஆர் 19.6ஆகவும் இருக்கு. இது ஓவர் டேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம வந்து என்பிஏ ரேஷியோ என்பிஏ பார்க்கணும். என்பிஏ 3.99 இருக்கு, பிரைவேட் பேங்காக இருக்கு 3.99 வச்சிருக்கிறாங்க. இது இன்னும் 3க்கு கீழே வந்தால் தான் சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். என்ஐஎம் 3 இருக்கு. ஸோ இப்போ இது நேஷனல் பேங்கோட போட்டி போட்டுற மாதிரி கம்மியாக இருக்கிறாங்க. மிச்ச பிரைவேட் பேங்க்லாம் 3 கடந்து எவ்வளவோ வச்சிருக்கிறாங்க. சரி, எனிவே இவங்களுக்கு வந்து 3 கிடைச்சிருக்கு. அதனால இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அதனால ஸ்லோவாக தான் இது வந்து ஏறும். கொஞ்சம் ஏறின உடனே அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் நேரம் இறங்கி உட்காந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான். ஆனால் இந்த பிஹேவியர் இப்போ வரக்கூடிய மார்ச் இந்த 2024 ஆனுவல் ரிப்போர்ட்ல மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சரசரன்னு பீட் பண்ணி கொண்டு போவான். இப்போ மாதிரி ஸ்லோவா இருக்காது. அதனால ஆனுவல் ரிசல்ட்ல எப்படி இருக்கு, சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க ஆனுவலைஸ்டா ரெவென்யூ மிக்ஸ்ல எது ப்ராஃபிட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இங்க வந்து ட்ரெஷரி 41%ஆகவும் ரீட்டைல் பேங்கிங் 39%ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ ட்ரெஷரி தான் லீடு எடுக்குது, நிறைய லீடு எடுக்கிறாங்க. ரீட்டைல் பேங்கிங் 39% இருக்கு. ஸோ இப்போ ரீட்டைல் பேங்கிங் கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டிஸை இவங்க கூட்டும் போது மாத்திரம்தான் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சஸ்டெயினபிளாக மேலே ஏறுங்கிறது நம்மளுடைய பார்வை.
அதுக்கான மெஷர்ஸ்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. சரி, இப்ப ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கும்போது, இபிஎஸ் வந்து சப்சிக்வென்ட்டா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 10 அதாவது 9.4% வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 14.9ஆவும், ஹை எஸ்டிமேஷன் 15.4ஆவும் இருக்கு. இப்ப இவன் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 2026க்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 16.6ஆவும், ஹை எஸ்டிமேஷன் 18.2ஆவும் இருக்கு. ரூ. 2 கரெக்டா கூடிக்கிட்டே வரா. இந்த கிராஜுவலா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுறான். அதனால ஆர்ப்பாட்டமே இல்லாம இந்த ஷேர் வந்து மேலே ஏறும். தடாலடியா எப்பயாவது மேலே ஏறிச்சு, கொஞ்சம் பாசிட்டிவா இருந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பாட்டில் நெக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா தடாலடியா ஒரு ஹை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல நேரடியா நான் வந்து இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலை இதுல தான் பார்க்க முடியும். இப்ப இவன் வந்து என்ன பண்றான், கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 6 குவார்டரா வந்து ரூ. 3 3.9ங்கிற ரேட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அதுவும் எப்படி வரான்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறான். ஏற்கனவே இருக்கிறத விட்டுருவோம். இந்த 6 குவார்டர் பார்த்து 7 குவார்டரா பார்த்தோம்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான். 10 பைசா 70 பைசா, இந்த இடத்துல மாத்திரம் ஒரு 40 பைசா கம்மி ஆகிட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ கிராஜுவலா ஏறிக்கிட்டு இருக்கிறான் குவார்டர்லி ரிசல்ட்லயும். அதனால இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் அப் ஆகிக்கிட்டே இருக்கு. 2 குவார்டருக்கா ஸ்டெப் அப் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்த்தோம்னா 2 குவார்டர் 4 குவார்டருக்கா ஸ்டெப் அப் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவா ஸ்டெப் அப் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இப்போ நமக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 3.4 எக்ஸிட் ஆகுது. ஏற்கனவே 3.8 எக்ஸிட் ஆனதுக்கு 3.9 எடுத்து அதை வந்து அந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து 3.4 எக்ஸிட் ஆகுது. அதனால இவனுக்கு சேலஞ்ச் என்னன்னாக்க 3.4 எடுக்கிறது இல்லை, 3.9க்கும் மேலே எடுக்கிறது தான் சேலஞ்சு. அப்போ 3.9க்கு மேலே எடுத்தான்னா இது இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டர் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் ஆகுங்கிறது நம்மளுடைய பார்வை. என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 2.12% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.43% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸ்ங்கிறது 138. அதனால கீழே இறங்கினாக்க ஃபேர் பிரைஸை சப்போர்ட் பாயிண்டா எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப என்ன வாய்ப்பு இருக்கு, நார்மல் இதுல வந்து ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 180ல இருந்து 238க்கு ஒரு 178ல இருந்து 238க்கு ஒரு ரேஞ்சும், 238 உடைக்கும் போது 265ல இருந்து 329-30க்கு ஒரு ரேஞ்சுமா நார்மல் பிஹேவியர்ல காட்டுது. எக்ஸ்பனன்ஷியல்ல இருக்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க பிளாஸ்ட்ல வந்து காமெடி நல்லா லீடு எடுத்து கொண்டு போயிருக்கு. 32 உடைச்சான்னா 115, 115 உடைச்சான்னா 430 அப்படிங்கிற ஆவரேஜுக்கு இது லீடு எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. சரி, நமக்கு எக்ஸ்பனன்ஷியல்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தூக்கி இந்த பிரைஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் இங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்ப ஆர்கனைஸ் பண்ணதுல வந்து இவன் வந்து இப்ப வந்து 191 S1ங்கிறது, S1 நான் இங்க S1 போட்டிருக்கிறது ஆக்சுவலா எக்ஸ்பனன்ஷியல்ல வரக்கூடிய S1 உடைய ரேஞ்ச் இது. ஸோ இப்போ இந்த S1 வந்து 191ல இருந்து 246 ரேஞ்சுக்கு இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் 218. அவன் இந்த S1 ரேஞ்சான பாட்டம் லைனான 191 தொடமாட்டாம இவன் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு தொட்டு வந்திருக்கிறான், கை 187 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து எடுக்கிறான். இப்ப இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே உடைச்சு, மிட் பாயிண்ட் 168, மிட் பாயிண்ட்டுக்கு கீழே உடைச்சிட்டு எகெயின் திருப்பி சப்சிக்வெண்டா க்ளோஸ் வந்து கீழேயே வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஃபர்தரா கீழே அடிச்சு இந்த S2க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்ம சொல்லிவிடலாம். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டான், இவன் கீழே உடைச்சிருந்தாலும் ஓப்பன் கீழே ஆனாலும் மேல வந்து க்ளோஸை வந்து திருப்பி மேலே கொண்டு போய் வச்சிருக்கிறான். அப்ப சைடு வேஸ்க்கு மூவ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ட்ரெண்ட் சேஞ்சுன்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டி சைட்வேஸ்க்கு மூவ் ஆக போதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இன்னமும் கீழே இறங்குறதுக்கான டைம் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ வந்து மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ
இப்ப சப்போஸ் அவன் ஏதோ ஒரு காரணத்துல கீழே அடிச்சிட்டான்னாக்க S2 வந்து 146ல இருந்து 108 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. 108 எல்லாம் வந்ததுன்னா புக் வேல்யூக்கு கம்மியா கிடைக்குதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சரி, இப்ப இவன் மேல ஏறுறான்னா S1 வந்து 191ல இருந்து 246, அதோட மிட் பாயிண்ட் 218. அதை உடைச்சு போகும்போது எஸ்டிபி நார்மலா நம்ம வந்து பல ஷேர்ல பார்த்திருப்போம். எஸ்டிபியோ பிபியோ வரும்போது அந்த இடத்த டச் பண்ணிட்டு திருப்பி ஒரு பெரிய லெவல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்திருப்பான். அதனால இந்த இதுலயும் நம்ம என்ன பண்றோம்னா, இவன் இதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும். ஸோ S1 ஆன 191ல இருந்து 246 கடந்ததுக்கு பிறகு இவன் எஸ்டிபி 309, பிபி 383 இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனா எஸ்டிபிக்கு முன்னாடியே இந்த S1க்கும் எஸ்டிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 277. அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி புல்லிஷ் ட்ரெண்டை மேல எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பிபியோட ரேஞ்சுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 383 உடைச்சிட்டான்னாக்க 468 மேக்ஸிமம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 420. ஸோ இப்போ இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கு. மேலே ஏறினா S1 ரேஞ்சு 191ல இருந்து 246, அதோட மிட் பாயிண்ட் 218. எஸ்டிபி அதான் நான் சொல்றது, எஸ்டிபிங்கிறது இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் ரேலி ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து 309, பிபி பிரேக் பாயிண்ட் 383. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 277, பிபி 383 உடைச்சு growthக்குள்ள போறா அப்படின்னு சொன்னோம்னாக்க அதோட ரீஜன் 383ல இருந்து 468, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து 420. மாறா இவன் கீழே இறங்கினான்னா S2 146ல இருந்து 108க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது கீழே வந்துச்சுன்னா புக் வேல்யூ கம்மியா கிடைக்குது, சீப்பா இருக்கணும், பொறுத்து வாங்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.